ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிடி ரிலேட்டட் ஸ்டடீஸ், லேர்னிங் டிஸார்டர்ஸ், அப்புறம் எவாலுவேஷன் சிஸ்டம்ஸை பத்தி நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னன்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் நம்ம ஐசிடின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். இதை நம்ம மாடர்ன் டீச்சிங் மெத்தட்ல நம்ம இன்க்ளூட் பண்றோம். இந்த மாடர்ன் டீச்சிங் மெத்தட்ல நம்ம ஐசிடிஸை இம்ப்ரூவ் பண்றதா நம்மளுடைய ஒர்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷேரிங் ரிசோர்சஸ், அதாவது நம்ம டீச் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ் நம்ம பிடிஎஃப் ஆகவோ இல்ல பிபிடி ஆகவோ இல்ல ஃபர்தரா வேற ஏதாவது ஒரு மோடு நம்ம ஃபைல்ஸ் இந்த ரிசோர்சஸை நம்ம ஷேர் செய்யறது தான். அடுத்து கூகுள் கிளாஸ் ரூம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களால நம்ம அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்றோம், கண்டென்ட்ஸை நம்ம ஆன்லைன்ல கத்துக்கிறோம், டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம் போன்ற பல ஐசிடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டீச்சிங்க்கு. இதுக்கப்புறமா இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ், மாடர்ன் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னா இட் இஸ் சின்ஸ் வெரி லாங் இயர்ஸ் இன் யூஸ். இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் ரொம்ப வருஷமாவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு பிளாக் போர்ட், சார்ட், பேப்பர், சாக் பீஸ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம ட்ரெடிஷனலா சொல்லி கொடுக்கறது. இதுல ஐசிடியோட யூசேஜ் ரொம்ப அதிகமா கிடையவே கிடையாது. இதுல டிராமா, ஸ்டோரி டெல்லிங், சின்ன சின்ன பசில்ஸ் போர்ட்ல வந்து விளையாடுறது, பிளாஷ் கார்ட்ஸ் வைக்கிறது, இது எல்லாமே ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல ஒண்ணு. ஆனா மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐசிடி தான் இருக்கு. இது நம்ம டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்துது. நம்மளுடைய ஐசிடி யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜி என்னென்ன இப்போ யூஸ் பண்றோம்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஒயிட் போர்ட்ஸ், ப்ரொஜெக்டர், ரேடியோ, டிவி, லைவ் செஷன், அதாவது யூடியூப் போன்ற பல நிறுவனங்கள் நம்ம லைவ் செஷன்ஸை கண்டக்ட் பண்றோம். அப்புறம் கூகுள் மீட்ஸ், இது எல்லாமே வச்சிருக்கோம். அடுத்து இ புக், ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் போன், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த மாடர்ன் டீச்சிங் மெத்தட் அண்ட் மாடர்ன் லேர்னிங் மெத்தட்ஸ்க்காக நம்ம யூஸ் செய்யறோம். அடுத்ததா பாருங்க, இந்த லேர்னிங் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறது சின்ன விஷயமா நமக்கு இருக்காது. ஏன்னா ஒரு லேர்னருக்கு டிஸார்டர் இருக்கும்போது கண்டிப்பா அதுல டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டைஸ்கால்கியா அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்றோம். அவங்களால மேத்தமெட்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நம்பர்ஸா வந்து ப்ராப்பரா போட தெரியாது, அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் தப்பு பண்ணுவாங்க, சயின்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ப்ராப்பரான சிம்பிள்ஸ் அவங்க யூஸ் பண்ண தெரியாது. இந்த எல்லா விதமான டிஸார்டர்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த டிஸ்கால்கியாலா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிஸ்பாசியா ஆர் அஃபேசியா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஃபேசியா அப்படின்னும் போது நம்ம தெரிஞ்சிருக்கோம் லாங்குவேஜ். அப்போ இதுல டிஃபிகல்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ். அப்ப பேசக்கூடிய மொழிகளை, வேற்று மொழிகளை நம்ம கத்துக்கிறதுலயோ புரிஞ்சுக்கிறதுலயோ நமக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கிறது தான் இதை நமக்கு சொல்லுது. அடுத்ததா டிஸ்லெக்சியா. இந்த ப்ராப்ளம் ஆனது ரீடிங்ல, அதாவது அந்த வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்க முடியாம, ரெகக்னைஸ் பண்ண முடியாம, அனலைஸ் பண்ண முடியாம, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாம, லெட்டர்ஸ் இல்லைன்னா வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாம ரொம்ப லோ ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு. அடுத்து இந்த டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங். கிராஃபியான்னு சொல்லும் போது நம்ம ஈஸியா எடுத்துக்கணும், ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்ததுதான். ஸோ தப்பு தப்பா எழுதுறது, இல்லைன்னா ரைட்டிங் ஸ்கில் ப்ராப்பரா இல்லாம இருக்கும், அவங்களுக்கு பேனா பிடிச்சி எழுத தெரியாம கூட இருக்கும், லெட்டர்ஸை எந்த ஷேப்ல கொண்டு வரணும் கூட தெரியாம இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த இஷ்யூஸ் இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் சிஸ்டம். இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் அப்படி எதை மார்க் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இதோட மீனிங் என்னன்னு சொல்லியிருக்காங்க, மேக்கிங் ஆஃப் அ ஜட்ஜ்மெண்ட் அபவுட் த அமௌண்ட், நம்பர் ஆர் வேல்யூ ஆஃப் சம்திங். அப்போ இது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன். அப்போ நம்ம ஜட்ஜ்மெண்டலான ஒரு விஷயங்கிறத நம்ம இதுல பாக்குறோம். ஆனா அதையும் தாண்டி என்ன டெஃபினிஷன் பாருங்க, இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங். ஒரு விஷயம் நம்ம கலெக்ட் பண்றோம், எக்ஸாமைன் பண்றோம், தேர்வுகளை நம்ம வந்து எக்ஸாமைன் பண்றோம், நம்ம சில விஷயங்களை இன்டர்பிரேட் பண்றோம், டேட்டாவை வந்து நம்ம நாலேஜபிள் ஆகும், அதை நம்பக்கூடியதாகவும், ரொம்ப ஸ்கில்ல டெவலப் பண்ணிருக்கா, இல்ல ஆட்டிடியூட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னருக்கு நம்ம அசஸ் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத ப்ராப்பர் செக்கிங்ல நமக்கு இருக்கு. இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம அதுல செக் பண்றோம். இந்த டேட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப உதவியாகவே இருக்கும். இந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட செய்ய முடியும். அதே சமயம் இந்த ப்ராசஸ் ஆனது கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த எவாலுவேஷன் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆன ஒண்ணு. அதுக்கப்புறம் இது ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ். காம்ப்ரிஹென்சிவ்னா அவனுடைய பர்சனாலிட்டியை, ஓவரால் பர்சனாலிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்றது, அவனோட ஓவரால் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது. அடுத்து ரிலையபிள், ரொம்ப நம்பகத்தன்மையாகவும் ஃபிளெக்சிபிள், எல்லாருக்கும் ஏற்ற உடையதாகவும் இருக்கணும்.
ரெமெடியல் மெஷர்ஸ் நமக்கு ஃபர்தரா அந்த லேர்னர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். ஆனா இந்த ரெமெடியல் மெஷர்ஸ் எல்லா டைம்லயும் நம்மளால கொடுக்க முடியாது. வேலிடிட்டியும் இருக்கணும். டைனமிக்ஸ் அதாவது பலதரப்பட்ட விஷயங்கள் அதுல அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப டைனமிக்கா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ரிசல்ட்ஸ் அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் ஆனது இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது எலிமெண்ட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். சோ இதுல என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். எவாலுவேட்டர் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ், இவங்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்றவங்க லேர்னர் அண்ட் எவாலுவேட்டர்ன்றவங்க அந்த லேர்னரை அசஸ் பண்றவங்க. அப்போ இவங்க அசஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கை கரெக்ட் பண்றது இல்ல எவாலுவேட் பண்றவங்க எவாலுவேட்டர். சோ இந்த ரெண்டு விதமான காம்பனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பர்பஸஸ், அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு எவாலுவேஷனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட் போன்ற பல விஷயங்கள் அதுல இருக்கணும். இதுல முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. அதுல ப்ரோக்ரஸ் கொடுக்கும். சோ லேர்னர்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கிறது தான் இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். இதோட மெத்தடாலஜி டு சேஞ்ச் அவர் நீட்ஸ். சோ இந்த மெத்தடாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய நீட்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்க நீடுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷனையோ இல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சிங் மெத்தட்லயோ ஒரு சேஞ்சஸை உண்டாக்குற மாதிரி இருக்கணும். அடுத்து ஃபீட்பேக். அந்த எவாலுவேஷன் மூலமா we should give a feedback to our learners. அதனாலதான் அவங்க ப்ரோக்ரஸ் அடைய முடியும். சோ முக்கியமான பாயிண்ட் ஃபீட்பேக். லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த எவாலுவேஷன் மூலமா இந்த மெயின் அப்ஜெக்டிவ் அல்ல பர்பஸ் பார்க்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு அதை கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நாம இங்க பாக்குறது தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா ஹால் இல்ல கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும், ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கணும், கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்ல ஆன்லைன் டிவைசஸ் இல்ல சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், பென், பேப்பர், பென்சில், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயமே இந்த ரிசோர்சஸ் தான் அடங்குது. அனாலிசிஸ். என்ன மாதிரியான விஷயங்களை இதை அனலைஸ் பண்ணணும் பாருங்க. ஆட்டிடியூட், பிஹேவியர், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கான்ஃபிடன்ஸ், லேர்னிங் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்காங்க, அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணிருக்காங்க, இத்தனை எல்லா விஷயத்தையுமே நாம அனலைஸ் பண்ற மாதிரியும் அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் இருக்க செய்யுது. அது மட்டும் இல்லாம இதுல டிசிஷன் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா அந்த எவாலுவேட்டர்ஸா இருக்கலாம். பட் இந்த டிசிஷன் இவங்களோட இதுதான் கடைசியானதா இருக்கணும். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். இது எல்லாருக்குமே தெரியும். இதுல முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், சம்மேட்டிவ் எவாலுவேஷன், டயக்னாஸ்டிக், அப்புறம் ப்ரோக்னாஸ்டிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஃபார்மேட்டிவ்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ராப்பனன்ட் யாருன்னா பால் பிளாக். இந்த பால் பிளாக்ன்றவர் இதோடைய ப்ராப்பனன்டாவும் இருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா carried out during the course of learning process. இந்த லேர்னிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிற இடையிலேயே நாம இந்த விதமான எவாலுவேஷன்ஸ் நம்ம நடத்துறோம். சோ இதுல அதாவது இந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு எங்க இருக்கு அப்படின்றத டீச்சிங் லேர்னிங்கோட ப்ராசஸ், இந்த T&L டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கா இருக்கும். இட்ஸ் எவாலுவேட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சோ எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிருக்காங்கன்றதை எவாலுவேட் பண்ண முடியும். அடுத்தது கிளாஸ் டெஸ்ட் தான். இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எந்த மாதிரி எவாலுவேஷன்ல எப்பப்பெல்லாம் நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பாருங்க. கிளாஸ் டெஸ்ட்ல இதை எடுக்கலாம், யூனிட் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் போன்ற விஷயங்கள்ல இருந்து நாம இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்ஸ் எடுக்கலாம். பட் இதை நம்ம இன்டர்னல் எவாலுவேஷன்ஸாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா இதனால எந்த விதமான மார்க்ஸ் குறைஞ்சாலும் நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் குறைவுதான். ஸோ நோ ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்மளால இதுல இருந்து நமக்கு கொடுக்க முடியும். அடுத்து ரொம்பவே குவான்டிடேட்டிவான டெக்னிக்ஸா இது பயன்படுத்தப்படுது. சோ இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து என்னென்ன மாதிரியான டொமைன்ஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணப்படுது பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி காக்னேட்டிவ், சைக்கோமோட்டார், அஃபெக்டிவ், இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கு. இதுல காக்னேட்டிவ் அல்லது சைக்கோமோட்டார் டொமைன்ஸ் இதை நம்ம எவாலுவேட் பண்றோம். இதை நம்ம கிரேடிங் சிஸ்டம்காக யூஸ் பண்றது கிடையாது. இதோட கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லியிருக்கோம். இதை நம்ம என்னன்றதை நான் இப்ப நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் த கோர்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் நம்ம கண்டக்ட் பண்றோம். சரி, இதுல நாம் ரெஃபரன்ஸ் இங்க நம்ம பார்த்த
கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்னா எந்த விதமான கம்பேரிசன்ஸும் நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்குக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட் மார்க்குக்கும் நம்ம எந்த விதமான கம்பேரிசன் செய்ய மாட்டோம். ஆனா நார்ம் ரெஃபரன்ஸ் அப்படின்னா நார்ம் படி நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னொரு ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸோட நம்ம இதில் கம்பேர் பண்றது தான். அடுத்தது சம்மேட்டிவ் எவாலுவேஷன். சம்மேட்டிவ் எவாலுவேஷன்ன்றது பால் பிளாக் தான் இதோட ப்ரொபனன்ட்டா இருக்கிறாரு. இது ஒரு எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன்ஸா கருதப்படுது. அதாவது ஒரு ஃபைனல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நம்ம சொல்றோம். லைக் போர்ட் எக்ஸாம்ஸ், ஆனுவல் எக்ஸாம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷன்ஸ்ல தான் நடக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டர்ஸ் இது எல்லாமே தான் சம்மேட்டிவ் எவாலுவேஷன்ல இருக்கிறது. சோ இதுல கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. மார்க் குறைவா இருக்கிறதுனால இதுல கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. இது என்னென்ன மாதிரியான டொமைன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுதுன்னா காக்னிட்டிவ், சைக்கோமோட்டார், அஃபெக்டிவ் போன்ற டொமைன்ஸை வந்து பாத்தீங்கன்னா இது எவாலுவேட் பண்ணுது. இது குவான்டிடேட்டிவா மட்டும் இல்லாம ரொம்ப குவாலிட்டேட்டிவான டெக்னிக்ஸாவும் அது இருக்கு. இது நம்ம கிரேடிங் சிஸ்டம்காக யூஸ் பண்றோம். இது நார்ம் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸா சொல்றோம். அதாவது நம்ம கம்பாரிசன் இதுல இருக்கும். அடுத்து டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். நமக்கு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் தெரியும். ப்ராப்ளம்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுதான் நம்ம அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த ப்ராப்ளம்ஸோட ரீசனை நம்ம இந்த காசஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன், அதாவது குறையறி சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. பிகினிங் ஆஃப் த கோர்ஸ் டு நோ அபவுட் த ப்ரையர் நாலேஜ். சம்டைம்ஸ் இதை நம்ம பிகினிங் ஆஃப் த கோர்ஸ் இந்த ப்ரையர் நாலேஜ் அவனுக்கு எப்படி எல்லாம் ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது வழியாவே இது நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த், ஒருத்தவங்களோட வீக்னஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே நாம அதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறது அந்த லேர்னிங் ப்ராசஸை குறிக்கிறது. இட் டயக்னோசஸ் அ காஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முக்கியமா ப்ராப்ளம் விட ப்ராப்ளம் எப்படி உருவாகுதுன்றத கண்டுபிடிக்க உதவியா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். ஒட்டுமொத்த விஷயங்களையும் இதுல எவாலுவேட் பண்ற மாதிரி இதுல இருக்கும். எவாலுவேஷன் ஆஃப் அஃபெக்டிவ் டொமைன். முக்கியமா இதுல எஃபெக்டிவ் டொமைனை தான் இதுல ரொம்பவே எவாலுவேட் பண்றதுல மேஜரா இருக்கு. வித் த யூஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ். இது ரொம்ப குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. அதே நேரத்துல அனெக்டோடல் ரிப்போர்ட்ஸ் இது நல்லாவே கேரி ஓவர் பண்ணியிருக்கோம். இந்த அனெக்டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன்ல இருக்கக்கூடியதுதான். கம்பேரிசன் ஆஃப் ஆக்சுவல் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் எல்லாமே நம்ம இதுதான் பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா கவனிக்கிற மாதிரி இருக்கும், பட் அவனோட மார்க்ஸ் குறைவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவல் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ஸ் நம்ம எல்லாத்தையுமே இதுல எவாலுவேட் பண்ண முடியும். அப்புறம் இது ஒரு டியூரிங் கோர்ஸ் அல்லது பிகினிங் ஆஃப் த கோர்ஸும் கண்டிப்பா இதை நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். அப்பப்ப நம்ம டேர்ம் மூலமாவும் இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது டெக்னிக்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். எந்த மாதிரியான வேலை நம்ம எவாலுவேட் பண்றது நமக்கு நல்லா தெரியும். ட்ரெடிஷனல் மெத்தட்ல ட்ரெடிஷனல் வேல எக்ஸாமினேஷன் மெத்தட் நம்ம ஒரு லேர்னர்ஸ் உடைய காக்னிட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம இங்க டெஸ்ட் பண்றோம். அதே நேரத்துல சில மாடர்ன் டெக்னிக்ஸ் இருக்கு. மாடர்ன் டெக்னிக்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை அசஸ் பண்ணுது? காக்னிட்டிவ் மட்டும் இல்ல, சைக்கோமோட்டார், அஃபெக்டிவ் போன்ற டொமைன்ஸும் சேர்த்து அது அந்த இடத்துல அசஸ் பண்ணுது. அப்போ ஓரல் டெஸ்ட், ஸோ இந்த ப்ராஜெக்ட் வைவா வாய்ஸ், இன்டர்வியூ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இங்க ஓரல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றோம். ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்னு பார்க்கும்போது அது அப்ஜெக்டிவாவும் இருக்கும், சப்ஜெக்டிவாவும் இருக்கும். அப்ஜெக்டிவ்னா வெறுமே 1 மார்க்ஸ் டைப், லைக் ஷூஸ் மாதிரியே ஏதாவது. சப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டா சொல்றோம், லைக் ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுது, லாங் ஆன்சர்ஸ் எழுது போன்ற எல்லா விதமான விஷயங்களும். இதுல தியரிட்டிக்கல் நாலேஜ் நம்ம இங்க எக்ஸாமின் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் இது ஒரு பேப்பர் பென்சில் டெஸ்ட், அந்த பேப்பர் பென் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட்டை நாம இதுல ஆன்லைன் மூலமா சிபிடி டெஸ்டாவும் நம்ம இதுல இந்த மாடர்ன் மெத்தட்ஸை நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். இத ரிட்டன் டெஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணாம. பட் இந்த ரிட்டன் டெஸ்ட் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்காவும் இருக்கு. ப்ராக்டிக்கல் அப்படின்னும் போது நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தோட கான்செப்ட் அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஃபுல்ஃபில்ஸ் சைக்கோமோட்டர் டொமைன். இது கம்ப்ளீட்டா சைக்கோமோட்டர் டொமைன்ஸ் தான் ஃபுல்ஃபில் பண்ணது. இது ரொம்ப குவான்டிடேட்டிவான டெக்னிக்ஸ் அப்படின்றத நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்தது அப்சர்வேஷன். ஒருத்தவங்க நம்ம அப்சர்வ் பண்ற விஷயமா இல்ல நாம லேர்னர்ஸ் அப்சர்வ் பண்ண சொல்லிட்டு அதுல இருந்து அவங்களோட ஆப்டிடியூடோட லெவல், ஆட்டிடியூட் லெவல், அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கு, அவங்களோட பிஹேவியரை வந்து நம்ம டீச்சர்ஸ் மூலமா வந்து அப்சர்வேட்டரி பண்ணி இது ஒரு விதமான எவாலுவேஷன் பண்ணலாம். இல்லைன்னா சில விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்மள சில இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள மியூசியம் போன்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லி அவங்க அது மூலமாவும் நம்ம அவங்கள சில விஷயங்களை நோட் டவுன் பண்ண கொடுத்துட்டு அது மூலமாவும் நம்ம எவாலுவேட் பண்ணலாம். பட் இந்த அப்சர்வேஷன் டீச்சர்ஸ் மூலம் நடக்கிறது.
இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆப்டிடியூட் பிஹேவியர் போன்ற டெவலப்மெண்ட்ஸை நாம உற்று நோக்கிறது தான். அடுத்து எவாலுவேஷன் இன் சாய்ஸ் பேஸ்ட் இன் கிரெடிட் சிஸ்டம் இன் ஹையர் எஜுகேஷன் பார்க்கும்போது சிபிசிஎஸ் சிஸ்டம், ஸோ சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் மூலமா நாம எவாலுவேட் பண்றோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க இதுல, அவங்களுக்கு அவைலபிளான சாய்ஸ் கேட்ட மாதிரி, அதாவது அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் அவங்க ஆப்ஷன் மூலமா இருக்கக்கூடிய அவைலபிள் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் சிபிசிஎஸ். அடுத்து இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் பேஸ்ட் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா செமஸ்டர் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் எஸ்ஜிபிஏ. இந்த எஸ்ஜிபிஏங்கிறது செமஸ்டர் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறது தான். அடுத்து எப்படி கொடுக்குறாங்க, cumulative grade point average CGPA. இந்த cumulative grade point average மூலமாவும் கொடுக்குறாங்க. இதுல எப்படி எல்லாம் நமக்கு ரிமார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸலண்ட், வெரி குட், குட், ஆவரேஜ், அதாவது அபவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அப்புறம் ஆவரேஜ், அப்புறம் பாஸ், அப்புறம் ஃபெயில் போன்ற இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் நமக்கு எவாலுவேஷன் நடக்குது. அப்புறம் சில கிரேட் இருக்கும், சில கிரேட வந்து பாயிண்ட்ஸாவ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுல கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றத நம்ம பாத்துக்கிறோம். கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட் இன்டூ நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மல்டிப்ளை பண்றது மூலமா நமக்கு கிடைக்குது. இந்த எஸ்ஜிபிஏ ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. That is nothing but credit points secured in all semesters. எல்லா செமஸ்டர்ல கிரெடிட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் divided by total of credits. இது நம்ம டிவைட் பண்றது மூலமாவே will get a percentage. இல்ல SGPA ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். Innovations in evaluation systems. So evaluation systems என்ன மாதிரியான innovations எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எவாலுவேஷன்ஸ் நடக்குது. Because computer based CBT based test நடக்கிறதுனால. So what is a major system here? It saves times in evaluation. So நம்ம evaluation times இது வந்து சேவ் பண்ணுது. So 15 days மினிமம் நமக்கு என்ன ஆகுது, ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே நடக்குது. அடுத்து கூகுள் ஃபார்ம்ஸ் மூலமாகவும் சில எவாலுவேஷன் ப்ராசஸ் நடக்குது. நவடேஸ் மோர் கான்செப்சுவல். இப்போ வர கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கான்செப்டுவலா இருக்கிறதுனால மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் ஃபில் அப்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் அசெஷன் ரீசனிங் அண்ட் ஒன் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரதுனால ஸோ இது எவாலுவேட் பண்றதுக்கு டைம் சேவ் பண்ணும். பட் தீஸ் டைப் ஆஃப் எவாலுவேஷன் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் அப்பான் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எவாலுவேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கான்செப்ட்ஸ். இதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள்ல இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அன்டில் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.